மா மா என்னாச்சு? அம்மா என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? டாக்டர் போய் பார்க்கலாமா? இல்ல உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? மா என்னம்மா இப்படி பேசுற? என்னாச்சு? பிரகாஷ், நான் என் பிறந்த ஊரை விட்டுட்டு உங்க அப்பா கூட வந்து 30 வருஷம் ஆச்சு. இப்போ உங்க அப்பா நம்ம கூட இல்ல. என்னன்னே தெரியலப்பா. எனக்கு கொஞ்ச நாளா என்னோட ஊரை போய் பார்க்கணும், என் சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே, நான் உன்னை ஊருக்கு கூட்டு போறேமா. கண்டிப்பா கூட்டிட்டு போவியாடா? இந்த வீக்கெண்டே கூட்டு போறேமா, சரியா? பாரு, இப்படி சிரிச்சாதான் எங்க அம்மா கழகு. சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் காஃபி போட்டு தரேன். ஓகே மச்சான். சொல்லு மச்சான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்குடா. அப்படி என்ன மச்சான் சிச்சுவேஷன் சொல்றா? அம்மா ஊருக்கு கூட்டு போறேன், கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. நீ மட்டும் என் கூட இருந்தனா என் லவ் மேட்டர் கன்வே பண்ணிடலாம்டா. எப்ப மச்சான் பிளான் பண்ணிருக்க? இந்த வீக்கெண்டா? மச்சான் ரியலி சாரிடா, வைஃபோட கசின் வெட்டிங் இருக்கு, கண்டிப்பா போணும். என்னால வர முடியாது மச்சான், சாரிடா. என்ன மச்சான்? சரி, அப்ப அஸ்வினி கூட்டு போட்டுமா? கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்காது, பரவாயில்லையா? அந்த 7:30 கூட்டு போறதுக்கு போல நீயே அம்மா கிட்ட சரியான நேரத்துல போட்டு உடைச்சிடுறா. சரி, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். சாரி மச்சான். சரி வச்சுறேன். ஆல் தி பெஸ்டா. ஓகேடா. மாமா, வருத்தப்படாதம்மா. நீ இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்காவது உனக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சே. உங்கள் அப்பாவுக்கு மேலே என்னதான் கோபம் இருந்தாலும் கடைசி காலத்தில் ரொம்ப வருத்தப்பட்டாருமா அப்பாவும். உங்கள் அண்ணனும் அண்ணியும் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க. இப்போ உனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறது இருக்கிற 2 ஆள் நானும் நிலாவும் தான். நிலாவா? ஆமா, உன் அண்ணன் பொண்ணுமா நிலா. அண்ணன்? அவ இப்போ எங்க இருக்கா? நிலா, நிலா, உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்களா? தாத்தா உடனே உன்னை கூட்டு வர சொன்னாடி. தாத்தா எதுக்கடி உடனே வர சொன்னாங்க? யாருன்னு தெரியல, கார்ல வந்திருக்காங்க. யார் வந்திருப்பாங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போடி, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்தா தாத்தா என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. மாப்பிள்ளை வேற பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்காரு. அப்படியா? அப்ப நீயே கட்டிக்கடி. ம். சரி, சீக்கிரம் போய் பார்ப்போம், வா. சரி, சாயங்காலம் பார்க்கலாம்டி. சரிடி. இவதாம்மா நிலா, உன் மருமக. இவங்க தான்மா உன் அத்தை. அத்தையை கொடு. தாத்தா, இவ்வளோ நேரம் ஆச்சு, மாத்திரை சாப்பிடவே இல்லை பாருங்க நீங்க. வயசாயிடுச்சுல்லம்மா. எப்பவுமே இப்படிதான், நேரத்துக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கு மறந்து போயிடுவாரு. இங்க சிக்னல்லாம் கிடைக்காது.
அதானே நம்ம சந்திராவோட வீடு. யார் தெரியுதா? யாரு? நம்ம ரங்கசாமி பொண்ணு. அண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா. எல்லாரும் இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு பார்க்க வந்தீங்களா? ஏயா அவங்களே பல வருஷம் கழிச்சு இப்பதான் ஊருக்குள்ள வராங்க. ஏயா கரிச்சி கொட்டுற? அது எப்படிங்க விட்டுற முடியும்? அவங்க கல்யாணம் நின்னதுனால தான் அந்த கோயிலே பாயடைஞ்சு கிடக்குது. நீங்க என்னடா? அக்கா வாங்கக்கா போலாம். எவ்வளவு திமிரா போறா பாருங்க. அட விடுப்பா. அக்கா எனக்கு தெரியுதா? மாரிமுத்து பையன் முருகன். இந்த கோயிலை இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். ஓ சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்ப்பா. எல்லாமே இருந்தும் என்னமோ எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு குழப்பம். அக்கா இவர் ஜாதகம்லாம் நல்லா பாப்பாருக்கா, குறியெல்லாம் நல்லா சொல்லுவாரு. ஆ, எல்லாம் அப்பா தாத்தா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதாங்க்கா. எதை எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு சொல்லுவேன். அப்போ எனக்கும் ஏதாச்சும் நல்லது சொல்லுப்பா. என்னாலதான் இந்த ஊரு இப்படி ஆச்சுன்னு எல்லாரும் பேசுறது கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்ததாங்க்கா. நீங்கள் வீணாக போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் நடந்ததுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சா மாற்ற முடியுங்க்கா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலப்பா. உங்கள் கல்யாணம் நின்று போனதுனால தான் இந்த கோயில் இந்த ஊரும் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் நினச்சா அதை உங்களால் மாற்ற முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது. நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அக்கா நீங்கள் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் நினச்சா இந்த கோயிலை பழைய மாதிரி மாற்றி தர முடியும். கண்டிப்பா பண்றேன்ப்பா. அதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சரி நான் வரேன். நல்லதுக்கா. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏதோ தனியா பேசணும்னு சொன்ன. ஆமா பிரகாஷ், அம்மா ஒரு முடிவெடுத்து அது சரியாதானப்பா இருக்கும். கண்டிப்பா. இப்ப அதுக்கு என்ன? நம்ம நல்லதுக்காக நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். குழப்பாதம்மா, என்ன விஷயம் சொல்லு. நீ நீ நம்ம நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. மா என்னம்மா பேசுற? நிலான்ற கல்யாணம்ன்ற என்னால முடியாதுமா. டேய் பிரகாஷ், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நீ சும்மா இரு. ஏன் கல்யாணம் இந்த ஊர்ல நின்னு போனதுனாலதான் இந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன பார்த்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. அதனால உடனே உன் கல்யாணம் இங்க நடந்தே ஆகணும். அதுக்காக எனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? மா தயவு செய்து அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் ஊருக்கு போய் பேசிக்கலாம். என் பேச்ச கேளு. டேய் நீ சரின்னு சொன்னா நாம எல்லாரும் ஒண்ணா ஊருக்கு கிளம்பலாம். இல்லன்னா அம்மா இல்லன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். மா மா ப்ளீஸ் மா, நான் சொல்றது கேளுமா. மா அவசரத்தை முடிவெடுக்காத. மா ப்ளீஸ் மா. மா மா மா. ச்சே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் கணானாஹம் த்வா கணபதிகம் நமாமஹ. கவிம் கவீனாம் உபவஸ்ரமஸ்ரமாம் ஏட்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வதான ஸ்ரண்வன்னோதவிஸ்ரேசாதனம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதஜாஹாத். நமோ விராதபதஜே நமோ கணபதஜே நமஸ்தே ஸ்தலம்போதராஜ ஏகதந்தாஜ விக்னவிநாசனே ஜவஸ்வதாஜ ஸ்ரீவரதமூர்த்தஜே நமோ நமः. அகஜானன பத்மார்க்கம் கஜானனமகர்நிஷம் अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे. सुमुखस्येकदन्तस्य कपिलो गजकर्णकः लम्बोदरस्य विकटो विघ्नराजो विनायकः धूमकेतगणाध्यक्षो बालचन्द्रो गजाननः. ॐ माङ्गल्यं முருகா சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேங்கய்யா. அம்மா தாயே. அம்மா பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. தாத்தா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ, வெளி உலகம் தெரியாதவ. நான் எப்படி இவளை கரை சேர்க்க போகிறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவனாக பார்த்து உங்களை அனுப்பி வச்சுருக்கான். இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை. மாமா நீங்களும் எங்க கூடயே வந்துருங்களேன். நாம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா ஆமா இருக்கலாம். ஆமா
வந்துருங்க தாத்தா. இல்லைம்மா, எனக்கு இந்த ஊர் தான். வேணா ஒன்று செய்யுங்களேன், நீங்கள் ஒரு 10 நாள் தங்கி நில பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு போங்களேன். என்னடா சொல்ற? முடியாதுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க கிளம்பலாம். நான் ஒண்ணு பண்றேன் மாமா. நான் இவங்கள ஊர்ல விட்டுட்டு கிளம்பி வரேன். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரி. சந்தோஷம். தாத்தா பயப்படாத, தைரியமா இரு, அவங்க பார்த்துப்பாங்க. போயிட்டு வா. வாமா. தாத்தா போயிட்டு வரேன். உட்காரு. தாத்தா பத்திரம் தாத்தா. மாத்திரை சரியா சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். நிலா, வாமா. இதுதான் நம்ம வீடு. வா. ஏய், என்னாச்சு? ஓ, இதுவா? இது எப்பவுமே இங்கதான் சுத்திட்டு இருக்கோம். ஒண்ணும் பண்ணாது. பயப்படாத. நம்ம உள்ள போலாம். வா வா. வாமா. இப்ப எதுக்குமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? டேய், இது நம்ம வீடுடா. நீ சந்தோஷமா வாழணும்னு நானும் உங்க அப்பாவும் பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீடு இது. அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. ஆனா இது உன்னோட லைஃப். உன்னோட வாழ்க்கையை நீ இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும், சரியா? அதுதான் உங்க அப்பா ஆசையும். அதுக்கு இனிமே நாம இங்கதான் இருக்க போறோம். நீ வாமா. விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். ஜன்னல் சாத்துப்பா. காத்துதான். முன்னாடி வந்து நில்லுப்பா. ராஜேஷை வர சொல்லியிருக்கேன்ப்பா. அவன் வந்ததும் நான் ஊருக்கு கிளம்புறேன். இத பாருங்க, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை. Mobile subscriber you have called is currently not reachable. என்னங்க, காஃபி காஃபி குடிங்க. மச்சான், தியா ஆஃபீஸ் வந்து 1 வாரம் ஆச்சு. என்னாலே அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. ஷீலாட்ட கேட்டால் அவன் மும்பையில் இருக்கா அப்படின்றா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவளை காண்டாக்ட் பண்ணாதடா, விட்டுரு. ஏங்க,
என்னடா மச்சான் இவ்வளோ சோகமாக இருக்கான்? இன்னும் எவ்வளோ நாள்டா இப்படியே இருக்க போற? தியாவோட நடந்ததெல்லாம் மறந்துட்டு நிலாவோட சந்தோஷமா உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு மச்சான். இதை ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்க. டே ஏதாவது சொல்லண்டா. ஆமாம் மச்சான், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலாம், கிடைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்டு ஏற்றுக்கோ. பிரகாஷ், உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஆமாம் மச்சான், நம்ம பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். இதுல இருந்தே தெரியுது நீ எவ்வளோ பழசா இருக்கன்னு. சொந்தமா எதுவுமே சொல்ல மாட்டியா? ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நிறைய பெண்டிங்ல இருக்கு. டே கும்கி, அடுத்த ஜென்மத்தில் மனுஷனா போற, ஓகேவா? பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டியே. டே மச்சான், நம்ம என்னதான் அமெரிக்காக்காரனுக்கு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நம்ம ட்ரெடிஷனை நம்மளால விட்டு கொடுக்கவே முடியாதுடா. we have to go with our culture. தயவு செய்து உன் மைண்டை மாத்திக்கடா ப்ளீஸ்டா. சொன்னா கேளு. ஹலோ, சாரி மேம், சொல்லுங்க யுகேஷ். மீட்டிங் ப்ரீபோன் ஆயிடுச்சு. அப்படியா? எஸ் மேம். ஓகே சரி, நீங்கள் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருங்க. ஓகே மேம். நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஷூர். மேக் இட் ஃபாஸ்ட். யா ஷூர் ஷூர். யாரு? யுகேஷ் பா, நாளைக்கு வர வேண்டிய ஃபாரின் கிளைண்ட்ஸ் ஏதோ எமர்ஜென்சின்னு இன்னைக்கு வந்துட்டாங்களாம். என்ன சொல்ற? இந்த நேரத்துலயா? எஸ், ரைட் நவ். தியா, தியா, லிசன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாமே. கம் ஆன் பிரகாஷ், இது எவ்வளவு பெரிய மீட்டிங்னு உனக்கு தெரியாதா? தியா, அப்பா வேற ஊர்ல இல்ல, நான் தானே போய் ஆகணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பிரகாஷ். அப்படி இல்ல, நான் ப்ளீஸ் தியா. சிச்சுவேஷன் புரியாம பேசிட்டு இருக்க பிரகாஷ். ஐ ஹேவ் டு கோ ப்ளீஸ். நான் புரிஞ்சிக்க மாட்டேன்றா. தியா, ஏ தியா, ப்ளீஸ் லிசன் டு மீ. தியா, ஸ்டாப் இட் பிரகாஷ், ஆல்ரெடி இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. தியா, நான் இதுக்கு முன்னாடி எப்போ கேட்டிருக்கேனா? உன்னை இன்னைக்கா தடுத்துருக்கேனா? இவ்வளோ கேட்குறேன்ல, ப்ளீஸ் தியா. தியா, நான் சொல்றது கேளு. வேணும்னா நானும் உன் கூட. பிரகாஷ், சின்ன மீட்டிங் தான், நான் சீக்கிரம் வந்துடுவேன். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காம நிம்மதியா போய் தூங்கு. யாரு? யாருன்னு கேட்கறல? கதவு திறக்கப்படுது. எட்வர்ட் சார், எட்வர்டை பார்க்கலாம் சார். சார், மறுபடியும் அதே மாதிரி நடக்குது சார். பிரகாஷ், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சார்,
அதான் சார் எல்லாமே நடக்குது. என்னை காப்பாத்துக்கு சார். நான் அதை கேட்கல. உங்க வைஃபுக்கு என்ன நடந்தது? அதான் எல்லாமே சொல்லிட்டேன் சார். கம் ஆன் பிரகாஷ், டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். இப்ப நீங்க உண்மையை சொல்லலைன்னா என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. Tell me the truth. Prakash, tell me the truth. எனக்கு வாழ்க்கையில தேவையா இருந்தது பணம், பேரு, புகழ். அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போக தயாரா இருந்தேன். என் கம்பெனி எம்டி பொண்ணு தியா என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சா. அவ என் லைஃப்குள்ள வந்ததும் என் கனவு என் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது. 10,000 பேர்ல ஒருத்தனா இருந்தனா அந்த கம்பெனிக்கு எம்டி ஆக போற அந்த நாள், அந்த கனவு கை கட்டுற தூரத்திலேயே இருந்துச்சு. கண்ணு முன்னாடி கோட்டையா தெரிஞ்சது. என் கால்குலேஷன் படி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா எங்க அம்மா மூலியமா நிலா என் லைஃப்குள்ள வந்தா. உங்க கல்யாணம் நின்று போனதுனால தான் இந்த கோயில் இந்த ஊர் இப்படி ஆயிடுச்சு நீங்க நினைச்சா அதை உங்களால மாத்த நான் முடியும். சொன்னது தாண்டா. அந்த நேரத்துல எங்க அம்மாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியல. தியாவும் என்னை விட்டு விலகி போயிட்டா. என் கனவு கோட்டை ஒரே நிமிஷத்துல தூள் தூளா நொறுங்கி போச்சு. என் கனவை கலைச்ச நிலா மேல என்னோட மொத்த கோவம் திரும்பிச்சு. எங்க அம்மாவை மீறி என்னால அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது. அவளை கொலை பண்ணா நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவேன். அவளை என் லைஃப்ல இருந்து எப்படி எலிமினேட் பண்ணலான்னு யோசிச்சேன். அப்ப எனக்கு கிடைச்ச ஆயுதம் தான் அவளோட பயம். அவ பயத்தை வச்சு அவளை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஆ? என்னாச்சு? ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், எப்படிங்க ஆனா இருக்கும்? வா. பயம் சம்பந்தமா நிறைய ஆர்டிகல்ஸ் தேடி தேடி படிச்சேன். அவளை பயமுறுத்த நான் நிறைய பிளான் எல்லாம் பண்ணேன். ஐயோ என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. என்னாச்சு? என்னோட பிளான் எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. நிலாவோட வீக்னஸ் எல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்தா மாத்தினேன். நான் நினைச்ச மாதிரியே அவளோட பயம் உச்சத்துக்கு போய் அவளோட ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரீம் ஆச்சு. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸ் கூடயே அவளுக்கு நர்வ்ஸ் பிரேக் டவுன் ஆகக்கூடிய டேப்லெட்ஸும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சேன். அவளோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா டிட்டீரியேட் ஆச்சு. ஏங்க இங்க பாருங்க, பால் கலரே மாறி இருக்கு. வான்னு சொல்றல, வா. அன்னைக்கு ராத்திரி ஒரு முக்கியமான வேலைக்காக ஆபீஸ்ல இருந்து என்ன கூப்பிட்டு இருந்தாங்க.
அன்னைக்கு தான் என் கடைசி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணேன். வரேன், சீக்கிரம் வந்துடுவேன். பாய். வீட்டை விட்டு வெளியே போய் காரை தூரமா பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஜன்னல் வழியா அவ சாகிறத, பயந்து சாகிறத என் கண்ணால பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே போலீஸுக்கு என் மேல எந்த சந்தேகமும் வரல. சூசைடுன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐ தாட் ஐ எலிமினேட்டட் ஹர் ஃப்ரம் மை லைஃப். நீ பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? ஒரு அப்பாவி பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்க. நீ கொன்னது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். அந்த 2 உயிரை இப்ப ஆவியாகி உன்னை பழி வாங்கிக்கிட்டு இருக்க. நான் நினைச்ச அவகிட்ட உன்னை காப்பாற்ற முடியும், ஆனா நான் உன்னை காப்பாற்ற போறதில்ல. நிலா உன்னை சும்மா விட மாட்டா. என்னை காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்ன திரும்ப அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க சார். சார் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன் சார். நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார் நீங்க கேட்டீங்கன்னு எல்லா உண்மையும் சொன்னேன் சார். திரும்ப ஏன் சார்? சார் ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க சார். சார் என் உயிர் உங்க கையில தான் இருக்கு சார். எனக்கு பயமா இருக்கு சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நீ கொன்னது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். அந்த 2 உயிரை இப்ப ஆவியாகி உன்னை பழி வாங்கிக்கிட்டு இருக்க. நிலா உன்னை சும்மா விட மாட்டா. யாரு? ஏய் யாரு? யாரு கதை போடுது? கதை தரங்க, கதை தரங்க. யாரு? யாருங்க? கதை யார் போடுது? கதை தரங்க. ஹெல்ப்! ஹேய் ஹெல்ப்! கதை தரங்க. ஹெல்ப்! ஹெல்ப்! கதை எப்படி போடுச்சு?
ரிமோட். கத்து! ஏன் கத்த மாட்டேன்ற? கத்து! கத்து! ஏய்! ஏய்! ஏன் மறைஞ்சிருக்க? இப்போ சத்த காலம். ஏய்! தெரியுமா இப்போ? ஏய்! செத்து போ. வேண்டாம். தென் உங்கள் அப்சர்வேஷன்லாம் முடிஞ்சுதா? எஸ் சார். சார், ஒரு கியூரியாசிட்டியில் தான் கேட்குறேன். அந்த பிரகாஷ் கேஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஹீ சீம்ஸ் பெக்யூலியர். பிரகாஷ் அவரை இங்கே அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. அவருக்கு மனசில் நிறைய பயங்கள். இஸ் காட் அ லாட் ஆஃப் ஃபோபியாஸ். அதை நாங்கள் சைக்கலாஜிக்கலாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஹோப் யூ வில் கெட் பெட்டர் சூன். சார், அவரையே கஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. அவரால் மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? யூ வாண்ட் பிலீவ் இட். அவர் இது வரைக்கும் ஒரு 12 தடவைக்கு மேலே சூசைட் கமிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஹி இஸ் ஆன் அ சூசைட் வாட்ச். ஸோ வி ஹாவ் டு ரெஸ்ட்ரெயின் ஹிம். வி ஹாவ் நோ அதர் சாய்ஸ்.
24/7 நாங்கள் அவரை அப்சர்வ் பண்ணுறதுனால அவரை நாங்கள் வந்து கஃப் பண்ணி வச்சுருக்கோம். இட்ஸ் ஃபார் his own சேஃப்டி. டாக்டர், எனக்கு ஏதாவது யாருக்கு பிரகாஷ் நான் பார்த்ததுலயே ரொம்ப வித்தியாசமான ஆள். ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்ணிட்டு தான் பண்ண தப்பை எல்லாம் மறைச்சு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நின்னான். அவன் வீட்டுல நான் கால் வச்ச அந்த நிமிஷமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்க தப்பா எதுவும் இல்லைன்னு. there was no negative energy. அப்படி இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அவன் மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். My intuition told me that there was something fishy about him. நான் அவனையும் அவன் இடத்தையும் டீப்பா அனலைஸ் பண்ணேன். என்னோட சந்தேகம் ஓரளவுக்கு ஊர்ஜிதமாச்சு. ஆனா அதையும் தாண்டி எல்லா உண்மையையும் அவன் வாயாலேயே வர வைக்கணும் தான் நான் வெயிட் பண்ணேன். I gave him time and it worked out. நான் நினைச்ச மாதிரி அவன் என் முன்னாடி வந்து நின்னான். எல்லா உண்மையும் சொன்னான். I was shocked. ஒரு பாவமும் செய்யாத ஒரு அப்பாவி பொண்ண அவளோட பயத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்கான். பட் நேச்சர் இஸ் நாட் வித்அவுட் a sense of irony. அவளை பயமுறுத்துறதுக்காக அவன் படிச்ச ஆர்டிகல்ஸ், சேகரிச்ச தகவல்கள், பண்ணின விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஆள் மனசுல பதிஞ்சு ஒரு கட்டத்துல ரெப்ளிகேட் ஆயிருக்கு. நிலா ஆவியாகி அவனை பழி வாங்குறான்னு நான் சொன்னது அவனை பயமுறுத்துறதுக்காக சொன்ன பொய். அந்த பொண்ணுக்கு நடந்ததெல்லாம் இவன் கிரியேட் பண்ணது. ஆனா இவனுக்கு நடந்ததா இவன் நினைச்சதெல்லாம் அவனுடைய கற்பனைகள். Illusions. They were just his own illusions. Nothing was true. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்திருந்தா அவன் கதை சாதாரணமா முடிச்சிருக்கும். பட் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் பயத்தோடவே நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுதான் நிலா அவனுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை. You deserve it, Prakash.